இந்த எரிகிறதே பிரபஞ்சத்தினுடைய பிரம்மாண்ட தேவையான மின்சார பல்பை கண்டுபிடித்த தாமஸ் ஆல்வா எடிசன் பல்பு இருக்கு இல்லையா, உங்கள் பள்ளிக்கூடத்தில் சூரிய வெளிச்சமே பல்ப் மாதிரி வருது. அதை கண்டுபிடித்த தாமஸ் ஆல்வா எடிசன் 4ஆம் வகுப்பு படிக்கும்போது ஒரு கடிதத்தை அவங்க டீச்சர் கொடுத்து கொண்டு போய் அப்பாட்ட கூட அம்மாட்ட கூடன்னு கொடுக்குறாங்க. நான்சின்னு பேர், அவங்க அம்மா பேர், கொண்டு போய் கொடுக்குறாரு. அதை படிச்சுட்டு அந்த அம்மா அழுவுது. ஏமா அழுவுற, அதில் என்ன எழுதியிருக்குங்கிறார். உன்னை போல புத்திசாலி உலகத்திலே இல்லை, இந்த ஸ்கூலில் உனக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்கு வாத்தியாருங்களே இல்லை, நீ இன்றையிலேருந்து நூலகத்தில் போய் படிக்க சொல்லி எழுதியிருக்காங்க, உன் புத்திசாலித்தனம் இவ்வளவு இருக்குன்னு சொன்னதுனால நான் ஆனந்தத்தில் அழுக வருதுப்பா, வேற ஒன்றும் இல்லைன்னு அந்த அம்மா தட்டி கொடுக்குறாங்க. அப்படியேம்மா, அப்போ நாளையிலேருந்து நிறைய புத்தகம் இருக்கிற இடத்துக்கு போகிறேன்னு சொல்லிட்டு தினம் நூலகத்துக்கு அந்த அம்மா கொண்டு போய் விடுறாங்க, படிக்கிறான். மாணவ செல்வங்களை, பெற்றோர்களை நன்றாக கேட்டுக்கொள்ளுங்கள், ஒரு தாயினுடைய சக்தி எவ்வளவு பெரியது என்று. நூற்றுக்கணக்கான கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிக்கிறான் தாமஸ் ஆல்வா எடிசன். அவங்க அம்மா ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க, இறந்துடுறாங்க. இறந்தோன்னா அந்த வீட்டில் இருந்தால் அம்மா ஞாபகமாகவே இருக்குன்னு வேற வீட்டுக்கு போகலான்ட்டு வீட்டை காலி பண்ணுறாங்க. கதையல்ல, நிஜம். காலி பண்ணும்போது ஒரு கடிதம் உழுவுது புத்தகத்தில் இருந்து. அதை எடுத்து பார்க்குறான். 4வது படிக்கும்போது வாத்தியார் எழுதி கொடுத்தா, டீச்சர் எழுதி கொடுத்த கடிதம். அந்த கடிதத்தில் உங்கள் பிள்ளை மூளை வளர்ச்சி இல்லாத குழந்தை, இந்த பிள்ளை இந்த பள்ளியிலே படிக்க முடியாது, அழைத்து கொண்டு போய் விடுங்கள்னு எழுதியிருக்க அந்த டீச்சர். ஆனால் இவங்க என்ன சொன்னாங்க, நீ தாண்டா உலகத்திலே புத்திசாலின்னு. அவன் எதை நம்பினான், அம்மா சொன்னதை நம்பினான். குமரி குமரி அழுகின்றான் தாமஸ் ஆல்வா எடிசன். அழுதுட்டு எழுதுறான், மூளை வளர்ச்சி இல்லாத முட்டாளாக பிறந்த என்னை இந்த உலகத்திலேயே புத்திசாலியாக மாற்றியது என்னுடைய ஏழை தாய் என்று எழுதுகின்றான். நிறைய கெட்ட பழக்கங்களோட நிறைய பேர் பிள்ளைங்களை வளர்த்துறீங்க. எல்லா அம்மா அப்பாவும் பிள்ளைங்களை நல்லா வளர்க்கணும்னு தான் நினைக்கிறீங்க. பிள்ளைகள் புத்திசாலியாக இருக்காங்கன்னு மற்றவர்கள் சொல்லும்போது அம்மா அப்பாவை போல சந்தோஷப்படுறவங்க யாரும் கிடையாது. ஈன்று புறந்தறுதல் எந்தலை கடனை, சான்றோனாக்குதல் தந்தைக்கு கடனைங்கிற மாதிரி, பெருமவற்றுள் யாம் அறிவதில்லை, அறிவார்ந்த மக்கட்பேறு அல்ல பிறங்கிறார். உன்கிட்ட இருக்கிற சொத்துலேயே பெரிய சொத்து உன் பிள்ளைங்க தாண்டா. ஒரு சாதாரண விவேகானந்தரை நீங்கள் நினச்சி பாருங்க. நரேந்திரன் விவேகானந்தரோட பேர். ஒரு நரேந்திரனை விவேகானந்தராக மாற்றியது என்னுடைய தாயின்னு அவர் எழுதுறார். ஒரு சாதாரண மோகன்தாஸை மகாத்மாவாக மாற்றியது என்னுடைய தாயின்னு சத்தியசோதனை புத்தகத்தில் மகாத்மா எழுதுறார். ஒரு சாதாரண சிவாஜியை வீர சிவாஜியாக மாற்றியது என்னுடைய தாயின்னு சொல்றார்.